பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 25வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் ஆன்மா எங்கும் நிறைந்தது, அசையாதது, என்றும் உள்ளது என்று விளக்கிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஆன்மாவை புலன்களால் அறிய முடியாது, அதனால் துக்கப்படுவதை நிறுத்து என்று சாங்கிய யோகத்தின் ஆன்ம தத்துவ பகுதியை நிறைவு செய்து அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 25. ஸ்லோகம்: அவ்யக்தோ யமசிந்தியோ யமவிகாரியோ யமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நான் வசோஷிதுமர்ஹசி. 25. தமிழ் வடிவம்: புலன்களுக்கு அப்பாற்பட்டது, சிந்தனைக்கு எட்டாதது, மாற்றங்கள் இல்லாதது என ஆன்மா சொல்லப்படுகிறது. இதனை இவ்வாறு தெளிவாக அறிந்து கொண்டு துயருறுவதை நிறுத்திடுவாய் பார்த்தா. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: அவ்யக்த அயம் மைனஸ் இந்த ஆன்மா புலன்களுக்கு புலப்படாதது. அசிந்திய அயம் மைனஸ் இது மனதால் சிந்திக்க முடியாதது. அவிகாரிய அயம் மைனஸ் இது மாற்றங்கள் இல்லாதது. உச்சியதே மைனஸ் என்று சொல்லப்படுகிறது. தஸ்மாத் மைனஸ் ஆகையால் ஏவம் விதித்வா ஏனம் மைனஸ் இந்த ஆன்மாவை இவ்வாறு அறிந்து கொண்டு ந அனுசோசிதும் அர்ஹசி மைனஸ் நீ துக்கப்படுவது தகுதியற்றது பை சோகமடைய கூடாது. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார்: அர்ஜுனா, இந்த ஆன்மா கண்களால் பார்க்கவோ புலன்களால் உணரவோ முடியாதது அவ்யக்தன். மனதின் எண்ணங்களாலோ அல்லது புத்தியின் தர்க்கங்களாலோ முழுமையாக சிந்தித்து வரையறுக்க முடியாதது அசிந்தியன். மேலும் எந்தவிதமான விகாரங்களுக்கும் அல்லது மாற்றங்களுக்கும் உட்படாதது அவிகாரியன் என்று மறைநூல்கள் கூறுகின்றன. ஆன்மாவின் இந்த மெய்யியலை தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு நீ இந்த உடல்களின் அழிவை குறித்து துயரப்படுவது தகுதியற்றது. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் புலன்களை கடந்த அறிதலும் துயர நீக்கமும், டிரான்சென்டென்டல் நாலேஜ் மற்றும் செசேஷன் ஆஃப் கிரீஃப் பற்றி பேசுகிறது. ஏன் சிந்தனைக்கு எட்டாதது? நம் கண்கள், காதுகள், மனம் எல்லாமே வெளிப்புற பொருட்களை அறியும் கருவிகள். ஆனால் இந்த கருவிகளுக்கே அறிவை கொடுக்கும் மூல ஒளிதான் ஆன்மா. கேமரா தன்னைத்தானே படம் பிடிக்க முடியாது அல்லவா? அதுபோல மனதால் ஆன்மாவை ஒரு பொருளாக சிந்திக்க முடியாது, அதை அனுபவமாகத்தான் உணர முடியும். துயரத்தின் முடிவு துன்பம் என்பது அறியாமையினால் வருகிறது. உடலையும் ஆன்மாவையும் பிரித்து பார்க்கும் இந்த ஞானம், விவேகம் வந்துவிட்டால் இழப்புகளை குறித்த புலம்பலும் சோகமும் தானாகவே விலகிவிடும். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை: என்னால் பார்க்க முடிவது மட்டுமே உண்மை என்று நம்புவது உலகியல் அறிவு. ஆனால் பார்க்கின்ற கண்களுக்கும் சிந்திக்கின்ற மனதிற்கும் பின்னால் இருக்கும் அந்த சாட்சி உணர்வே உண்மையான ஆன்மா. வாழ்க்கையில் தோன்றும் இன்ப துன்பங்கள், லாப நஷ்டங்கள் அனைத்தும் உடலுக்கும் மனதுக்கும் மட்டுமே உரிய மாற்றங்கள். நமக்குள்ளே இருக்கும் ஆன்மா என்றும் மாற்றமில்லாதது என்பதை உணரும் போது எந்த கவலையும் நம்மை அசைக்க முடியாது. பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 26வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகங்கள் வரை ஆன்மா என்பது பிறப்பற்றது, இறப்பற்றது என்ற உன்னதமான ஆன்மீக தத்துவத்தை சாங்கிய தத்துவம் கிருஷ்ணர் விளக்கினார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ஒருவேளை அர்ஜுனனுக்கு அந்த ஆழமான தத்துவத்தை புரிந்து கொள்வதில் தயக்கம் இருந்தால் அவனுக்காக ஒரு சாதாரண உலகியல் வாதத்தை, மெட்டீரியலிஸ்டிக் வியூ பாயிண்ட் முன்வைத்து கிருஷ்ணர் வாதாடுகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 26. ஸ்லோகம்: அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபித்வம் மகாபாகோ நைவம் சோஷிதுமர்ஹசி. 26. தமிழ் வடிவம்: ஒருவேளை ஆன்மா உடலோடு பிறப்பதாகவும் உடலோடு மடிவதாகவும் நீ எண்ணினாலும் பெருந்தோள் கொண்ட வீரனே அர்ஜுனா, இவ்வியற்கைக்காக நீ வருந்துவது தகுதியற்றதே. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: அதசாத்து மைனஸ் ஒருவேளை பை மாறாக ஏனம் மைனஸ் இந்த ஆன்மாவை நித்யஜாதம் மைனஸ் எப்பொழுதும் உடலோடு பிறப்பதாக, நித்தியம் வா மைனஸ் அல்லது எப்பொழுதும் மன்யசே மிருதம் மைனஸ் உடலோடு இறப்பதாக நீ நினைத்தாலும், ததாஃபி மைனஸ் அப்படி இருந்தாலும் கூட, துவம் மைனஸ் நீ, மகாபாகோ மைனஸ் வலிமையான தோள்களை உடையவனே அர்ஜுனா, ந ஏவம் மைனஸ் இவ்வாறு, சோசிதும் அர்ஹசி மைனஸ் வருந்துவதற்கு தகுதியுடையவன் அல்ல, நீ வருந்தக்கூடாது. விரிவான விளக்கம்.
1. கதையின் பின்னணி, வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, ஆன்மா அழியாதது என்ற என் தத்துவத்தை உன்னால் ஏற்க முடியவில்லையா? சரி, உடல் பிறக்கும் போது ஆன்மாவும் பிறக்கிறது, உடல் அழியும் போது ஆன்மாவும் அழிகிறது என்ற சாதாரண உலகத்தாரின் நம்பிக்கையையே நீயும் பின்பற்றுவதாக வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தாலும் நீ துக்கப்படுவது முட்டாள்தனமானது. ஏனெனில் பிறப்பதும் இறப்பதும் இயற்கையின் தவிர்க்க முடியாத சக்கரம். மாவீரனான நீ தவிர்க்க முடியாத இயற்கை நிகழ்வுக்காக ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் தவிர்க்க முடியாததை ஏற்றுக்கொள்வது, அக்செப்டன்ஸ் ஆஃப் தி இனெவிட்டபிள் பற்றி பேசுகிறது. 2 விதமான பார்வைகள். ஆன்மீக பார்வையில் பார்த்தால் எதுவுமே அழிவதில்லை, வடிவம் மட்டுமே மாறுகிறது, எனவே துக்கப்பட தேவையில்லை. உலகியல் பார்வையில், லாஜிக்கல் மெட்டீரியலிஸ்டிக் வியூ பார்த்தால் எது பிறந்ததோ அது அழிந்தே தீரும், இது இயற்கையின் சட்டம், எனவே இதற்காகவும் துக்கப்பட தேவையில்லை. யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுதல். எந்த கோணத்தில் ஆராய்ந்து பார்த்தாலும் மரணத்தை கண்டு வருந்துவது அர்த்தமற்றது என்பதை தர்க்க ரீதியாக, லாஜிக்கலி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உணர்த்துகிறார். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, வாழ்க்கையில் பல இழப்புகளையும் மாற்றங்களையும் நாம் சந்திக்கிறோம். இது ஏன் எனக்கு நடந்தது என்று புலம்புவதை விட, மாற்றங்களும் முடிவுகளும் இயற்கையின் விதி என்ற யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றங்களை எதிர்த்து போராடும் போதுதான் நமக்கு துன்பம் வருகிறது. இயற்கையின் சுழற்சியை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் போது மனம் சமநிலையை, ஈக்வானிமிட்டி அடைகிறது. அந்த சமநிலையே நாம் நமது கடமையை சரிவர செய்ய உதவும். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 27வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தின் தொடர்ச்சியாக, உடலோடு ஆன்மா அழிகிறது என்ற உலகியல் வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஏன் துக்கப்படக்கூடாது என்பதற்கு, பிறப்பும் இறப்பும் தவிர்க்க முடியாத இயற்கை சக்கரம் என்ற மிகச் புகழ்பெற்ற தர்க்கரீதியான உண்மையை கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் வழங்குகிறார். அத்தியாயம் 2, சாங்கிய யோகம், ஸ்லோகம் 27. ஸ்லோகம்: ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ஷ தஸ்மாத் பரிஹாரியே ர்த்தேனத்வம் சோசிதுமர்ஹசி. 27. தமிழ் வடிவம்: பிறந்த எவனுக்கும் மரணம் நிச்சயம், மடிந்த எவனுக்கும் பிறப்பும் நிச்சயம். தவிர்க்க முடியாத இந்த இயற்கை விதிக்காக அர்ஜுனா, நீ வருந்துவது தகுதியற்றதே. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: ஜாதஸ்யஹி மைனஸ் பிறந்தவனுக்கு நிச்சயமாக, த்ருவ மிருத்யு மைனஸ் மரணம் நிச்சயம், த்ருவம் ஜன்ம மைனஸ் பிறப்பு நிச்சயம், மிருதஸ்ய சைன் மைனஸ் இறந்தவனுக்கும், தஸ்மாத் மைனஸ் ஆகையால், அபரிகாரியே அர்த்தே மைனஸ் தவிர்க்க முடியாத இந்த விஷயத்தில், பை விதியில், ந த்வம் மைனஸ் நீ இல்லை, சோசிதும் அர்ஹசி மைனஸ் வருந்துவதற்கு தகுதியுடையவன். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி, வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, இந்த உலகில் பிறந்த எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதற்கு மரணம் என்பது முற்றிலும் உறுதியானது, நிச்சயமானது. அதேபோல மடிந்த ஒரு உயிர் மீண்டும் பிறப்பதும் தவிர்க்க முடியாத விதியாகும். எந்த ஒரு விஷயத்தை நம்மால் மாற்றவோ தவிர்க்கவோ முடியாதோ அந்த இயற்கை விதிக்கு எதிராக நீ வருந்துவதும் புலம்புவதும் முற்றிலும் தகுதியற்ற செயலாகும். போர்க்களத்தில் நிற்கும்போது இவர்கள் இறந்து விடுவார்களே என்று அர்ஜுனன் அழுவது, இரவுக்கு பின் பகல் வருகிறதே அல்லது சூரியன் மேற்கில் மறைகிறதே என்று அழுது புலம்புவதற்கு சமம் என்பதை கிருஷ்ணர் உணர்த்துகிறார். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் இயற்கை விதியை ஏற்று அமைதி பெறுதல், அக்செப்டன்ஸ் ஆஃப் த லா ஆஃப் நேச்சர் பற்றி பேசுகிறது. மாற்ற முடியாத விதி, இன்எஸ்கேப்பபிள் சைக்கிள். பிறப்பும் இறப்பும் நாமாக உருவாக்கியவை அல்ல, அவை பிரபஞ்சத்தின் இயல்பான சுழற்சி. விதையிலிருந்து செடி முளைப்பதும் செடி வாடி மீண்டும் மண்ணில் மக்கி அடுத்த விதையாக உருவெடுப்பதும் இயற்கை. அபரிகாரிய அர்த்தே தவிர்க்க முடியாதது. தவிர்க்கக்கூடிய ஆபத்துக்களுக்கு நாம் தீர்வு காணலாம், ஆனால் தவிர்க்கவே முடியாத இயற்கையின் விதியை நாம் எதிர்த்து போராட முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ் மட்டுமே மன அமைதிக்கு ஒரே வழி. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, நமது வாழ்க்கையின் பாதி துன்பத்திற்கு காரணம் மாற்ற முடியாதவற்றை நாம் மாற்ற முயல்வதும் தவிர்க்க முடியாத மாற்றங்களைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுமே ஆகும். இளமை கழிந்து முதுமை வருவது, உறவுகளின் வரவும் பிரிவும், பொருளின் ஆக்கமும் அழிவும் இயற்கையின் இயல்பு. மாற்ற முடியாத விதியை புன்னகையுடனும் தெளிவுடனும் ஏற்றுக்கொண்டு நமது கையில் இருக்கும் கடமையை மட்டும் சிறப்பாக செய்வதே உண்மையான ஞானம்.